நான் இன்றைக்கி இந்த கூட இந்த பிளாஸ்டிக் ஒயர் கூட எப்படி போடுறதுன்னு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த ஒயர் கூட பிளாஸ்டிக் ஒயர் இதில் போடணும். உள்ளே இந்த பேக்கேஜ் பட்டை ஒயர்னு சொல்லுவாங்க. இதை உள்ளே வச்சு நான் போடுறேன். இந்த பட்டை ஒயரு கடைகள்லாம் கிடைக்கும், பேக்கேஜ் பொருள்கள்லாம் விற்கிற கடையில் கிடைக்கும். இதை உள்ளே வச்சு போடுறேன். இந்த பிளாஸ்டிக் ஒயர் எல்லாத்துக்கும் ஃபேன்சி கடைகள்லாம் கிடைக்கும். இது கலர் நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி கலர்ஃபுல்லாக போடலாம். கூட இது ஷாப்பிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கூட டேப் கூட போடுறதுக்கு தேவையான பொருட்கள். இது டேப்பு, பேக்கேஜ் டேப்புன்னு சொல்லுவாங்க. இது பிளாஸ்டிக் ஒயர், சீசர், ஸ்கேல் இது தேவை. இந்த டேப்பில் 7 இன்ச் எடுத்துக்கிட்டு அதை ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த பக்கம் இருந்து ஆரம்பித்து போட்டு வரணும். இந்த பக்கம் இருந்து ஆரம்பித்து போட்டு வரணும். இந்த ஒயரில் 12 அடி எடுத்துக்கணும். இப்படி 1 2 3 12. இந்த டேப்பை ஆஃபாக கட் பண்ணிக்கணும். ஈக்குவலாக கட் பண்ணிக்கணும். இதை 2ஆக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ஒயரை இதில் ஒரு 2-3 சுற்று சுற்றிடணும். சுற்றிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே வச்சு இந்த பக்கம் எடுத்து இதோட பாதியில் மட்டும் இங்கே கொண்டு போகணும். சரியா? அப்புறம் இந்த பவலியை எடுத்துடணும். இதுதான் இதோட நாட்டு. இதே பேஸ் பண்ணி தான் ஃபுல் பேஸ்கட்டும் இதே பேஸில் தான் வருது. ஒயர் வேணும்னா நம்ம கொஞ்சம் சின்னதாகவே எடுத்துக்கலாம், இல்லைன்னா 12 அடி எடுத்துக்கலாம். 10 அடி எடுத்தால் கூட சரியாக இருக்கும். அதை விட கம்மியாக எடுத்தால் நமக்கு சீக்கிரத்தில் தீர்ந்து போயிடும். அதனால் நமக்கு டிஸ்டர்பாக இருக்கும். 10 அடிக்கு குறையாமல் எடுத்துக்கணும் ஒயர். இது ஃபஸ்ட் நாட்டு முடிஞ்சு. அடுத்த நாட்டு ஸ்டார்டிங் போடுறப்ப கொஞ்சம் கம்ஃபர்டபிலிட்டி கம்மியாக இருக்கும். அப்புறம் போட போட சரியாயிடும். இந்த பக்கம் எடுத்துடணும். இப்படி இவ்வளோ நீளம் வரையும் போடணும். இது வரையும் இதே மாதிரி போடணும். இப்போ இது வரையும் போட்டுட்டேன். இனி இது இப்படியே ரோல் பண்ணி இந்த நெக்ஸ்ட் லைன் இந்த பக்கம் போட்டு வரணும். இதை இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை இப்படி கொண்டு வந்து இதுக்குள்ளே விட்டு எடுத்துடணும். இந்த வரிசையில் டேப் தெரியும். அடுத்த லைன் வர்றப்ப அது கம்ப்ளீட்டாக மூடிடும். இந்த வரிசையை இதுக்குள்ளே விடணும். இதுக்குள்ளே விட்டு அடுத்த நாட் இந்த வரிசையில் விடணும். இது பார்க்குறப்ப கஷ்டமாக தெரியும், ஆனால் போடுறது ரொம்ப ஈஸி.
சீக்கிரம் போட்டுடலாம். கூட சீக்கிரம் மேலே வந்துடும். நமக்கு நேரம் நாட்கூடை விட இது ரொம்ப ஈஸியாக முடியும். டேப் உள்ளே வச்சுருக்கறனால ரொம்ப கிரிப்பாக இருக்கும், கூட ஸ்ட்ராங்காக தெரியும். இந்த மாதிரியே இப்படி ஃபுல்லாக சுற்றி போட்டு வரணும். அதே மாதிரி போட்டு நான் இதை ஃபினிஷ் பண்ண போகிறேன். இப்போ இது 10 சுற்றுக்கள் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இதை நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன். பண்ணி காட்டுறேன். இந்த ஒயரை, இந்த டேப் ஒயரை இதுக்குள்ளே சொருகிடணும். இப்படியே சுற்றி இதை ஃபினிஷ் பண்ணிடணும். எண்டு வரைக்கும் நல்லா சுற்றி விட்டு சொருகிடணும். அதுலேயே இந்த பகுதியில் நல்லா சொருகிடணும். இப்போ நான் இதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது இப்போ 15 இன்ச்சு நீளம், 8 இன்ச்சு அகலம் இருக்குது. இது நல்லா பெரிய கூடையாக வரும். ஷாப்பிங் பண்ணுறதுக்கெலாம் மந்த்லி ஷாப்பிங் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு இனி மேல் பாகம் போடணும். அதுக்கு கரெக்டாக இதோட சுற்றளவில் டேப் ஒயரை வெட்டிக்கிட்டேன். இந்த சுற்றளவோட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அப்போ தான் இது உள்ளே சொருகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த வெள்ளை ஒயரு 12 அடி எடுத்துருக்கிறேன். இதை இதில் அட்டாச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வெள்ளை 3 வரிசை, சிவப்பு 3 வரிசை போடுறதுக்காக நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கீழே போட்ட மாதிரியே தான் மேலேயும், ஆனால் கீழே கட் பண்ணி 2ஆக கட் பண்ணிக்கிட்டு போட்டோம். இது வந்து சிங்கிளாக வச்சு போடுறோம் டேப் ஒயரை. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இதில் கரெக்டாக நெக்ஸ்ட்டு ஓட்டக்குள்ளே சொருகிடணும். நெக்ஸ்ட் ஓட்டக்குள்ளே சொருகிடணும். அடுத்ததில் பாதியில் எடுத்து இந்த ஓட்டை வழியாக எடுத்துடணும். இதே மாதிரி ஃபுல் ரவுண்டும் போட்டு வரணும். ஒயர் பெறலாமல் கரெக்டாக வச்சு போட்டு வரணும். அடுத்தது இந்த ஓட்டைக்குள்ளே சொருகணும். ஒரு 4 நாட்டு போட்டோம்னா கைக்கு பிடிமானம் கிடச்சிக்கும். ஃபஸ்ட்டு போடுறப்ப பிடிக்கிறதுக்கு கிரிப் இல்லாமல் இருக்கும். அப்புறம் பிடிமானம் கிடச்சிக்கும். இந்த கூடை 2.5 ரோல் ஒயர் செலவாகும். இந்த இவ்வளோ பெரிய கூடை போடணும்னா
இதே மாதிரியே இந்த முழு சுற்றையும் போட்டு இங்கே முடிச்சிடணும். அதே மாதிரி போட்டு நான் ஒரு ரவுண்ட் முடிச்சிட்டேன். இனி கம்ப்ளீட் பண்ணிடணும். இடையில கேப் தெரியலாம். அடுத்த வருஷம் வர்றப்ப அது கம்ப்ளீட்டாக மூடிடும். இப்போ இதுக்குள்ளே சரியிட்டால் தெரியாது மறுபடியும். இப்போ நான் ஒரு வருஷம் முடிச்சிட்டேன். இனி அடுத்த வருஷம் ஆரம்பிக்கணும். இப்போ ஒரு வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷக்கும் இதே அளவில் இருக்கிற ஒயர் எடுத்துக்கிட்டேன். சேம் ஈக்குவலாக எடுத்துருக்கிறேன். அடுத்த வருஷம் கனெக்ட் பண்ணுறேன். ஆரம்பித்த மாதிரியே தான் இதிலிருந்து சுற்றி கீழே கொண்டு போய் பாதியில் வந்து இப்படி எடுத்து ஃபஸ்ட் நாட் போட்டுக்கணும். அடுத்ததும் அதே மாதிரி தான். இதே மாதிரி முழுசும் போட்டு வரணும். இங்கே வரையும் வந்து முடிச்சிடணும். அதே மாதிரி மேலே ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்போ போட்ட மாதிரியே 14 வருஷம் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ கடைசி வருஷம் போட போகிறேன். கடைசி வருஷம் எட்ஜில் வர்றதுனால அது ரொம்ப கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால இந்த பட்டை ஒயரை, இந்த பேக்கேஜ் ஒயரை கரெக்டான அளவு எப்பவும் போல் எடுத்துக்கிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை ஃபோல்டு பண்ணி போட போகிறேன். சேம் இதே மாதிரி தான் போட்ட டெக்னிக்கே தான் இதுவும் போட போகிறேன். ஆனால் ஹாஃபாக கட் பண்ணால் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு ஹாஃப் கட் பண்ணுறேன். இது ஹாஃபாக கட் பண்ணிவிட்டேன். இப்போ போட்ட மாதிரியே தான் ஜாயின் பண்ணணும். வேறு சேஞ்சஸ்லாம் இல்லை. ஆனால் ஹாஃபாக இருந்தால் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு போட்டேன். ஒரு நாட் போட்டேன். அதே மாதிரியே போட்டு வர வேண்டியது.
இந்த கேப் இருக்கிற இடத்துல போட்டு வரணும். இந்த உள்ள பேக்கேஜ் ஒயர் தெரியிற இடத்துல கரெக்டாக வச்சு போட்டு வந்துட்டால் தெரியாமல் இருக்கும். இப்போ இந்த முழு வரிசை இதே மாதிரி தான் போட போகிறேன். அது போட்டு முடிச்சுட்டும் காட்டுறேன். இப்போ இந்த கூட ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இது இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணி சொருகிட்டேன், நல்லா சொருகி விட்டேன். இப்போ இந்த கூட ஃபினிஷ் ஆயிடுச்சு. இனி ஹேண்டில் போடணும். ஹேண்டில் போடுறது எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.